தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு சூடான விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஒரு புது கட்சி வந்திருக்கு, அதோட சேர்ந்து ஒரு புது சர்ச்சை வந்திருக்கு. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண அரசியல் சர்ச்சை இல்ல. இது ஒரு ஆழமான சித்தாந்த மோதல். இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப விரிவா அலச போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் சக்தி உருவாகியிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சித்தாந்த ரீதியான பார்வை என்ன கேள்வியை எழுப்புதுன்னா, இந்த புது வரவு உண்மையிலே மக்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் தானா, இல்ல உண்மையான போராட்டத்திலிருந்து மக்களை திசை திருப்புற ஒரு விஷயமா? வாங்க பார்க்கலாம். இந்த விவாதத்தோட ஆணி வேற புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழலை பார்க்கணும். இப்போ இருக்கிற கட்சிகள் மேலயும் அரசியல் மேலயும் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தி தான் தமிழக வெற்றி கழகம், அதாவது தவகங்கிற ஒரு புது கட்சி உருவாக ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் தொழிலாளர் கட்சி மாதிரி சில இடதுசாரி குழுக்கள் வெளிப்படையாவே தவைக்கவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சரியான மாற்று, இவங்கள வச்சு இப்போ இருக்கிற அரசியல் அமைப்பை எதிர்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த ஆதரவு ஒரு கடுமையான விமர்சனத்தை கிளப்பியிருக்கு. குறிப்பா மார்க்சிய லெனினின பார்வையிலிருந்து பாக்குறவங்க இது தங்களோட அடிப்படை கொள்கைகளுக்கே எதிரானதுன்னு சொல்றாங்க. அந்த விமர்சனம் என்ன சொல்லுதுன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விமர்சனம் பிரச்சனைகளை சுட்டி காட்டுறதுல ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா, ஆமா நீங்க சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் 100% உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. அதாவது நோயறிதல், டயக்னோசிஸ் சரிதாங்கிறாங்க. அதாவது நாட்டுல வளர்ச்சி இருக்கு, ஆனா வேலை வாய்ப்பு இல்ல. தொழிலாளர்களோட உழைப்பு பயங்கரமா சுரண்டப்படுது. கல்வி, சுகாதாரம் மாதிரி அத்தியாவசிய சேவைகள் எல்லாம் தனியாருக்கு போய்கிட்டு இருக்கு. இது மேலெல்லாம் மக்களுக்கு வர்ற கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமானதுதான்னு ரெண்டு தரப்புமே ஏத்துக்கறாங்க. மார்க்சியம் சொல்ற மாதிரி பொருளாதாரம் எப்படியோ அப்படிதான் அரசியலும் இருக்கும். ஆனா இந்த உடன்பாடு இதோட முடிஞ்சிடுது. இங்கிருந்தான் கருத்து வேறுபாடு வெடிக்குது. முதல் பிரச்சனையே எல்லாத்துக்கும் தீர்வு ஒரு தனிப்பட்ட தலைவர்கிட்ட இருக்கு, ஒரு மீட்பர் வருவாருன்னு நம்புறதுதான். இந்த விமர்சனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனிநபர் அரசியலுக்கு வர்றத வரலாற்றின் கட்டாயம், புரட்சிகர தேவைன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய சித்தாந்த பிழை, அது சரி கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுது. இது ஒரு அடிப்படையான சித்தாந்த மோதல ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் வரலாறுங்கிறது பெரிய பெரிய தலைவர்களால அவங்களோட சிந்தனைகளால உருவாக்கப்படுதுன்னு சொல்ற கருத்து முதல்வாத பார்வை. இன்னொரு பக்கம் மார்க்சியம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல வரலாறுங்கிறது வர்க்க போராட்டத்தால, அதாவது மக்களின் கூட்டு சக்தியால தான் வடிவமைக்கப்படுதுன்னு சொல்லுது. இதுதான் வரலாற்று பொருள் முதல்வாத பார்வை. இப்ப புரியுதா அந்த வித்தியாசம்? சரி, தனிநபர் வழிபாடு ஒரு பக்கம்னா, அடுத்த விமர்சனம் நேரா தேர்தல் அரசியலை குறிவைக்குது. அதாவது இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் இவங்களோட அடுத்த கேள்வி. இருக்கிற கட்சிகள் எல்லாம் மோசம், அதனால இந்த புது கட்சி பரவாயில்ல, இது குறைந்த தீமைன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்லையா? அதை இந்த விமர்சனம் முழுசா நிராகரிக்குது. இது மக்களை ஏமாத்துற ஒரு கிளாசிக் பொறி. இந்த பாதையில போனா கடைசியில நாம தீமைக்கு தான் போய் சேருவோம், உண்மையான மாற்றம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் மொத்த சிஸ்டமும் அழுகி நாற்றம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு புது சின்னத்துக்கு, அதாவது விசிலுக்கு ஓட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும் நம்புறது எந்த விதத்துல சரின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்கு மார்க்சியத்துல ஒரு பேர் இருக்கு, பாராளுமன்ற கிரிட்டினிசம். சுருக்கமா சொன்னா என்னன்னா, பணக்காரங்களையும் அதிகார வர்க்கத்தையும் பாதுகாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த தேர்தல் அமைப்பை வச்சு உழைக்கும் மக்களை விடுதலை செஞ்சிடலான்னு நம்புற ஒரு அரசியல் அறியாமைதான் இது. சரி, மீட்பர் பிம்பம் தப்பு, தேர்தல் பாதை ஒரு மாயன்னு சொல்லியாச்சு. அப்போ அவங்க சொல்ற தவறான மருந்துக்கு பதிலா சரியான மருந்துன்னு இந்த விமர்சனம் எதை முன்வைக்குது? தீர்வுதான் என்ன? அவங்க சொல்ற மாற்றுப்பாதை தேர்தலை மையப்படுத்தல. அதுக்கு பதிலா முதல்ல முதலாளித்துவ கட்சிகளை சாராம உழைக்கும் மக்களுக்காக ஒரு சுயாதீனமான அரசியலை கட்டமைக்கணும். ரெண்டாவது, தொழிற்சங்கங்கள், விவசாய அமைப்புகள் வழியா அடிமட்டத்திலிருந்து மக்களோட சக்தியை வலுப்படுத்தணும். கடைசியா எந்த புது கட்சி வந்தாலும் அது யாருக்கானதுன்னு அதோட வர்க்க அடிப்படைய சரியா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம்தான் ஆதரிக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆக நாம பாக்குறது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, இது ஒரு ஆழமான சித்தாந்த சண்டை. ஒரு அரசியல் இயக்கம் எந்த திசையில பயணிக்கணும்னு தீர்மானிக்கிற மிக மிக முக்கியமான விவாதம் இது. இந்த மொத்த விமர்சனத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா அது இதுதான்: நோய்க்கான அறிகுறிகளை நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா அதுக்கு நீங்க கொடுக்கற மருந்து தப்பானது, ஏன் ஆபத்தானதும் கூட. கடைசியா இந்த விவாதம் நம்ம எல்லாரோடைய முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது.
மக்கள் கிட்ட இருக்கிற இந்த கட்டுக்கடங்காத கோபத்தை ஒரு தனிப்பட்ட தலைவரோட ரசிகர் மன்றமா மாத்துறது சரியா, இல்ல அத ஒரு வர்க்க போராட்டமா, அடிப்படை சமூக மாற்றத்துக்கான ஒரு கூட்டு சக்தியா ஒழுங்கமைக்கிறது சரியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.